இந்த உண்மை சம்பவங்கள் நம்மை வேதனைப்படுத்தலாம், நம்மை மனமோக பண்ணலாம், தேவனை விட்டு தூரப்படுத்தலாம். அன்பானவர்களே, அதாவது மிகுந்த ஒரு மோசமான நிலைக்கு கூட நம்மை தள்ளலாம். இட் மேக்ஸ் அஸ் வெரி பேட். இப்படி நேரங்களிலே நம்முடைய வாதங்களை நாம் சொன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நம்முடைய பகுதிகளுக்கு நியாயங்களை சொன்னா கூட ஜனங்கள் நம்ப மாட்டாங்க. நம்ம படுகிற பாடுகள், வியாதி ஒரு பக்கம், வறுமை ஒரு பக்கம், இல்லாமை ஒரு பக்கம், ஏளனம் ஒரு பக்கம், இதெல்லாம் வரும்போது அன்பானவர்களே, we try to run away from the problem. ஆனா அது வழி அல்ல. திரும்ப சொல்கிறேன், அதுல தப்பித்துள்ள வழி பார்க்கிறோம் இல்லை. ஒரே ஒரு வழிதான் உண்டு அன்பான பிள்ளையே, அதாவது ஜபம். என்ன சொல்லுவேன், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வழிகள் உடைய வாழ்க்கையில் தேவ நோக்கத்தை நிறைவேற்றும். The ways of God will fulfill with the promises. திரும்ப சொல்லுகிறேன், அந்த நிலைகளிலே நாம் எல்லாரும் அதை விட்டு ஓட பார்க்கிறோம், ஊழியத்தை விட்டு. பட் இதை விட்டு ஓட பார்க்கிறோம். அப்ப சிந்தித்திருக்கிறேன், ஊழியம் வேண்டாம், ஊழியமே வேண்டாம். நிறைய பாடுகள் உடன் ஊழியர்களாலே, அதிக மன அழுத்தங்கள், அதிக போராட்டங்கள், பொதுவெளியிலே தேவையற்ற வார்த்தைகள் எழுதி, தொலைபேசியில மிரட்டி, பட் ஸ்டில் எனக்கு ஒன்று தெரியும் அன்பானுள்ளே, God is taking control. அது என்ன வார்த்தை சொல்லுகிறேன் அன்பானுள்ளே, அவருடைய வழிகள் தேவனுடைய வாக்கு தத்துவம் நிறைவேற்றும். சற்று ஆழமாக கேட்கிறேன். God's path will always fulfilling the promises of God. அதை விட்டு விலக வேண்டாம். விலக முயற்சித்தேன், வேண்டாம், ஊழிய வேண்டாம் இல்லை என்பார்களே, அதை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். Trust the God's promises. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை ஆண்டவர் சொன்னார் இஸ்மவேலுக்கு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அன்பான ஆபிரகாமோடு பேசும்போது நீ துக்கப்பட வேண்டாம் அந்த பிள்ளை குறித்து. அப்படியா அதை ஆக கேட்டிருக்கிறாள். பல நேரங்களில் தேவன் நம்மோடு பேசுவதை கேட்கிறோம், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் புரிகிறது, அறிந்திருக்கிறோம், பிரசங்கித்திருக்கிறோம். ஆனா அந்த ரியாலிட்டிஸ் சம்பவம் நடக்கும் போது, ஏன் ஆண்டவரே எங்க இருக்கிறீர், ஏன் என்னை மறந்தீர், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, தேவன் அப்படிப்பட்ட நேரங்களிலும் சூழ்நிலையை மாற்றுகிறாரா இல்லை என்று தெரியவில்லை. ஆனால் நம்மை மாற்றி அதற்கேற்றபோல் நம்மை அதற்கு அடாப்ட் பண்ணுகிறார். சிலர் சொல்லுகிறேன், சூழ்நிலை மாற்றுவதில்லை, நம்மையே அதற்கேற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணுகிறார். நம்மையே அதற்கு இசைந்து போகத்தக்கதாக நம்மை வரைகிறார், வளைகிறார். அது மாறுவோ இல்லையோ அவர் நம்மை மாற்றி விடுகிறார். ஒரு புரிவை நினைக்கிறேன், சில மாறுவதில்லை. ஆனா நம்மை அதற்கேற்ற மாதிரி வடிவமைத்து வணைந்து கொள்கிறார். ஏற்கனவே ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆகாருக்கு. ஆதியாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாது இருக்கும் என்றாய். இது ஆகாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. There was a promise of God in the life of Agar. ஒரு வாக்குத்தை திரும்ப படிக்கிறேன், உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாது இருக்கும். அப்படியானால் பெருக பண்ணுகிறவர் எப்படி சாகடிப்பார்? என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, அது எண்ணி முடியாது இருக்கும். அப்படியா அதுக்கு எப்படி முடிவு வரும்? அந்த வசனத்தை மிகவும் பெருக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் எப்படி பிள்ளை சாகடிப்பார்? எப்படி உங்களை சாகடிப்பார்? என் நண்பு தேவ பிள்ளையே, வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 16 சம்பவம் 21. பல நேரங்களிலே அந்த இடைப்பட்ட காலத்துல நாம் வாக்குத்தத்தங்களை மறந்து விடுகிறோம். கவனமாய் கேளுங்கள். வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 16 சம்பவங்கள் 21. பல நேரங்களில் இடைப்பட்ட காலத்துல we forget God and forget God's promises. திரும்ப சொல்லுகிறேன், அவர் வழி நடந்தால், அவருடைய பாதைகளை பின்பற்றினால், உன் வாழ்க்கையிலே அன்பானதே பிள்ளைகளை நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அவர் செய்வார். இதைத்தான் பிலிப்பியர் 4:6 திரும்ப சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். கடினம், கவலைப்படாமல் இருக்க முடியாது. கவலைப்படாமல் வாழ்வது மிக கடினம். தேவன் சொல்லுகிறார்,
கவலைப்படாமல். அடுத்த வார்த்தை, எல்லாவற்றையும் குறித்து மனிதன் சொல்லுவது தீமையான, அநியாயமான, உண்மை இல்லாத, புறம்பான எல்லாவற்றையும் குறித்து அவருக்கு தெரியப்படுத்துங்கள். கடினம். என்னை கேட்டுக்கொண்டு என்பது பிள்ளையே, அந்த நேரத்துல அது மனசு போக மாட்டேங்குது. ஐ நோ தி ப்ராமிசஸ். தேவன் அழைக்கும் போது எசேக்கியேல் 38:7 நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய எல்லாம் கொண்டு ஆயத்தப்படுத்து, நீ காவலனாயிரு. இது 1972 எனக்கு வந்த வார்த்தை. இதை பல தேவ மனிதர்கள் திரும்பி திரும்பி சொன்னார்கள். டாக்டர் டிஎஸ் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சபையில் இருக்கிற ஒரு வயசான தாயார் சொன்னாங்க இதே வசனம். அந்த மாதிரி ராயபுரத்தில் இருக்கிறாங்க. ஒரு ஜபத்துல ஒரு நாள் சொன்னாங்க, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய நிறைய கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. என் சபைக்கு வந்து ஒரு தம்பி, ஒரு வாலிப நண்பர், ஐசக் என்பதோட பெயர். அவர் சொன்னார் 72. ஆனால் சம்பவங்களை பார்க்கும் போது நம்ப முடியவில்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் குறித்து, அந்த எல்லாவற்றையும் என்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன். எல்லாவற்றையும், குடும்பம், ஊழியம், அரங்கம், அந்தரங்கம், விமர்சனங்கள், ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள் எல்லாவற்றையும் குறித்து அவருக்கு தெரியப்படுத்துங்கள். நீ கேட்கலாம், அவருக்கு தெரியாத, தெரியும். உங்கள் வாய்மொழியினாலே கேட்குது என்று விரும்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, the only thing, இதற்கெல்லாம் ஒரே வார்த்தை ஜபந்தான், வேறு வழியே இல்லை. பிலிப்பியர் 4:7 சொல்லுகிறது, அப்பொழுது மன அழுத்தங்கள் மத்தியில், இந்த பாடுகள் மத்தியில், இந்த போராட்டங்கள் மத்தியில், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். தெரிந்த வசனம் தான், படித்த வசனம் தான். ஆனால் பயன்படுத்த முடியாத நேரங்களில் பயன்படுத்துங்கள். எல்லா புத்திக்கும் மேலான, இது உண்மைதான். எவ்வளவு மன அழுத்தங்கள், ஒரு சொட்டு கண்ணீர், தெரியப்படுத்துங்கள், காத்துக்கொள்ளுவார். தெரியப்படுத்துங்கள், காத்துக்கொள்ளுவார். அது ஒரு வார்த்தை, இதயம் காத்துக்கொள்ளப்படும், சிந்தை காத்துக்கொள்ளப்படும், வாழ்வு காத்துக்கொள்ளப்படும், உங்கள் ஆரோக்கியம் காத்துக்கொள்ளப்படும். அது மட்டுமல்ல, தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, சோ 3வது குறிப்பு, நம்பர் 1 ப்ராப்ளம்ஸ், வாழ்க்கையின் சம்பவங்கள். நம்பர் 2 பெயின். இதற்கு மாற்று வழி என்னவென்றால் ஜபந்தான், வேறு ஒன்றுமே இல்லை, வேறு ஒன்றுமே இல்லை. ஆகார் ஜெபித்தாளா என்று தெரியாது. ஆனால் இஸ்மவேல் என்ற வார்த்தையின் அர்த்தமே, இஸ்மவேல் என்ற வார்த்தையின் அர்த்தமே God hears, தேவன் கேட்கிறவர். ஒருவேளை அந்த சின்ன பையன் ஜெபித்திருப்பார். ஒரு வருஷம் இருக்கு, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இது அழுகின் சத்தம் அல்ல, ஜெபத்தின் சத்தம். 13 வயது அது. God hears இஸ்மவேல், பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். 17 கூட, 17 தேவன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகார் ஜெபித்தாளா என்பது தெரியவில்லை. ஆனால் பிள்ளையின் அந்த ஜெப சத்தத்தை அவர் கேட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இஸ்மவேல் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் God hears, தேவன் கேட்கிறவர், உன் ஜெபத்தை கேட்பார். இஸ்மவேல் ஜெபத்தையே கேட்கிறார் என்று சொன்னால் உன் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? அவர் ஆராதிக்கிற, அவர் துதிக்கிற, அவர் ஊழியம் செய்கிற அன்பான தேவ பிள்ளையே கவனிங்க, தேவன் சத்தத்தை கேட்டுத்தான் தேவன் அந்த God was moved, அவருடைய உள்ள உருகிற்று. 2 வார்த்தை, God heard and God moved. அவர் கேட்டார், அவர் கேட்டது மட்டுமல்ல, அவர் கிரியை செய்தார். எனவேதான் அவர் சொன்னார், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? அன்பான தேவ பிள்ளையே, prayer is the present resources in our life. ஜெபந்தான் நம்முடைய வாழ்வின் மூலதனம். ஜெபிக்க முடியவில்லை, ஜெபிக்க மனசு போல, ஜெபிக்க மனசை போல. என்னை கேட்டுக்கொண்டு கிட்டானில் இருக்கிற என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு தாயே, என் அன்பு பெற்றோர்களே, திரும்ப சொல்லுகிறேன், prayer is an ever present resources. எல்லா நேரங்களுக்கும் அதுதான் நம்முடைய மூலதனம். நமக்கு இருக்கிற மூலதனம் ஒன்று இல்லை, பணம் அல்ல, படிப்பு அல்ல, உறவுகள் அல்ல. It's only resources that we can get it. அது மட்டுமல்ல, ஒரு விசுவாசிக்கு அதுதான் மூலதனமே. என்னை கேட்டுக்கொண்டு வந்து தேவ பிள்ளையே, பணம் இல்லை, படிப்பு இல்லை, அந்தஸ்து இல்லை, மேன் பவர் இல்லை, மணி பவர் இல்லை, மசில் பவர் இல்லை, பட் prayers the only present resources for all our problems. அது ஒன்றுதான்
நம்முடைய வாழ்க்கைக்கு மூலதனம். அவரிடத்துல எந்த நேரமும் வரலாம். சில பேர் சிலருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் போகணும். ஆனா இவரை எப்பொழுதும் சந்திக்கலாம், எங்கும் சந்திக்கலாம், எந்த வேலையும் சந்திக்கலாம். 2 காரியங்கள். எந்த நோக்கத்திற்கும் சந்திக்கலாம். ஒரு வார்த்தையை பயன்படுத்துவேன், ஃபார் எனி பர்பஸ். எந்த நோக்கத்திற்காக நீங்க சந்திக்கலாம். சில பார்க்கும்போது கேட்கிறாங்க, எதுக்காக என்ன பார்க்க வரீங்க? பொண்ணு கேட்கிறாங்க, என்ன காரணம்? இவர் காரணத்தை கேட்கிறவர் அல்ல, உன் காரணங்களை புரிந்து கொண்டு பதில் கொடுக்கிறவர். ஒரு ஆமென் சொல்வீங்களா? அவர் காரணத்தை கேட்கிறவர் அல்ல, காரணத்தை புரிந்து கொண்டு அதற்கு பதில் கொடுத்து உங்களுக்கு உதவி செய்கிறவர். எனவேதான் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7 சொல்லுகிறது, கேளுங்கள். அவர் காரணம் கேட்பார் சொல்லல, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் காரணம் கேட்கறதில்ல கண்டடைவீர்கள், தட்டுங்கள் காரணம் கேட்கறதில்ல திறக்கப்படும். நம்ம தட்டினா 1000 கேள்வி கேட்கிறோம். யாரு, எதுக்கு, என்ன, எதற்காக வந்தீங்க, உங்களுக்கு யார் வேண்டும், இத்தனை காரியங்களை கேட்டுதான் கதவை திறக்கிறோம். ஆனா அப்படி சொல்லல, கேளுங்கள், there is no question. அடுத்து தேடுங்கள். ஏன் தேடுறீங்க, எதுக்கு தேடுறீங்க? அவர்கிட்ட நம்ம சொல்றோம் இல்லையா, நம்மகிட்ட தேவைப்பட்டதா கண்ணு தெரியுமா, இவ்வளவு நாள் மறந்துட்டீங்களே, இப்ப மட்டும் வரீங்களே. நம்ம 1000 கேள்விகளை கேட்கிறோம். ஆனா தேடுங்கள். நான் ஏன் தேடு, எதுக்கு தேடுங்க, நான் never ask. அவர் காரணங்களை கேட்பதே இல்லை, உனக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். தேடுங்கள். 3வது தட்டுங்கள். you never ask, you never delay. சொல்றீங்க, எவ்வளவு நேரம் தட்டினா கூட நம்ம வீட்டை நம்ம தட்டும் போது திறக்கிறது இல்லை, உள்ள தூங்கிட்டுறாங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு திறக்கப்படும், அது ஒரு நிச்சயம். அது மட்டுமல்ல, அந்த வசனம், கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். உன் சூழ்நிலையிலே, உன் இல்லாமையிலே, உன் வெறுமையிலே, அந்த ஆபத்திலே, அந்த துக்கத்திலே, உன்னை குற்றம் சாட்டப்படும் நேரத்திலே, நிந்தையிலே, அவமானத்திலே திருமறை சொல்கிறது, அப்பொழுது நான் பெற்றுக் கொள்ளுகிறான், கண்டடைகிறான், திறக்கப்படும். 7:8 அதே வசனத்துல எல்லாம் தெரிந்த வசனம், எரேமியா 33:3. என்னை நோக்கி நீ கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பல பெரிய காரியங்களை செய்வேன். யோசித்து பெற வனாந்திரம். ஆகார் ஜெபித்தாளா இல்லையா என்று தெரியவில்லை, ஆனால் இஸ்மவேல் ஜெபித்தார். பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். என் அன்புடைய பிள்ளையை, சத்தம் நிச்சயமாய் கேட்பார். உன் சத்தம் கேட்கும் ஆண்டவர் உருக்கமாய் உனக்காக உதவி செய்வார். இந்த வசனம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, திரும்ப அதே வார்த்தை, அதே பிலிப்பியர் 4:7, எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும். ஒருவேளை இந்த வாழ்க்கையில சில இழந்திருக்கலாம், சில சடுதியான மரணங்கள், சில அதிர்ச்சியான சம்பவங்கள், ஒரு பொருளாதார சரிவு, ஒரு தொழில ஒரு நலிவு, நீங்க நம்பினவங்களை விட்டு போயிட்டாங்க, ஊழியத்துல ஒரு பெரிய சரிவு ஒன்று ஆயிட்டு, நம்பினவர்கள் உங்களை ஏமாற்றினார்கள், பரவாயில்லை. வீதம் சொல்கிறது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இது ரொம்ப ஈஸி சொல்றதுக்கு, பட் கோயிங் த்ரூ தட் வே இஸ் டிஃபிகல்ட். சொல்லுகிறார், எல்லாவற்றையும் குறித்து தெரியப்படுத்துங்கள், காத்துக்கொள்ளும். சில நேரங்களில் பிரச்சனைகள், கவனிங்க, தேவையற்ற பிரச்சனைகள், ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அன்வான்டட், அன்அனௌன்ஸ்ட், முன்பின் சொல்லாம வருது. தேவையற்ற பிரச்சனைகள் உங்களுக்கு நினைக்கிறீங்க, நீ சும்மா இருந்தா கூட பிரச்சனை தேடி வருது. பட் காட் இஸ் a control. அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த பிரச்சனை நம்ம ரொம்ப ஆழமாய் பாதிக்கிறது, பல ஆண்டுகளை பாதிக்கிறது. இன்னைக்கு மன அழுத்தங்களுக்கு என்ன காரணம்? ஏதோ ஒரு பிரச்சனை அவளை பாதித்து விட்டது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டீப் ஹர்ட்ஸ், டீப்லி ஹர்ட்ஸ். அது ரொம்ப ஆழமா அவங்கள பாதித்து விட்டது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். சூழ்நிலையை அவரால் மாற்றவரால் கூடும், ஆனால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மை அவர் மாற்றுகிறார். மறந்துவிட வேண்டாம். கவனிங்க, கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு நீங்கள் திறந்து கொடுங்கள். கொஞ்சம் கடினமான வார்த்தை இது. இதை A.W. டோசர் என்று சொல்லுகிறார். கருத்துல மிகப்பெரிய தேவமனிதனாகிய A.W. டோசர் அவர் சொல்லுகிற வார்த்தை, சூழ்நிலை அவரால் மாற்றக்கூடும், ஆனால் உன்னை மாற்ற விரும்புகிறார். சூழ்நிலை அவரால் மாற்றக்கூடும், ஆனால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உன்னை மாற்றுகிறார். அவன் சொல்லுவீங்களா? சூழ்நிலை அவரால் மாற்றக்கூடியும், ஆனால் உன்னை மாற்ற விரும்புவதற்காகவே சூழ்நிலை அனுமதிக்கிறார். புரிந்தால் ஆமென் சொல்லுங்கள்.
இரண்டாவது, அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உன்னையே மாற்றுகிறார். அடுத்த குறிப்பு, கஷ்டம் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு கவனியுங்கள். இது ரொம்ப கடினமான வார்த்தை, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத வார்த்தை. உங்களை திறந்து கொடுங்கள். கடினங்கள் லகுவாய் மாறும், கண்ணீர்கள் களிப்பாய் மாறும், உங்கள் முறுமுறுப்பு துதியாய் மாறும், உங்களுடைய கனத்த வாழ்க்கை களிப்பாய் மாறும். என் அன்பார்ந்த பிள்ளையே, God can change situations. இதைத்தான் நாம் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி. மேன்மையின் நிமித்தம் இது ஒரு மேன்மை விட்டு இருக்குது, சிறப்பானவர். நீங்க யூ ஆர் வெரி எக்ஸலன்ட். ஆராதனையிலே, ஜெபிப்பதிலே, ஜீவன் நடத்துவதிலே, ஈவன் ஏதோ ஒரு காரில் எக்ஸலன்ட். மற்ற உடனே சிறப்பா இருக்கலாம், ஆனா மேன்மைப்படுத்தாதீங்க. நல்ல பிரசங்கரா இருக்கலாம், திறமையா நிர்வாக திறமை இருக்கலாம், நல்ல ஞானம் இருக்கலாம், குட். பட் மேன்மைப்படுத்த வேண்டாம். வசனம் சொல்லுகிறது மேன்மைப்படுத்தாதபடி. மேன்மைப்படுத்தாதபடி. எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது. புரியுதா உங்களுக்கு? அண்டர்ஸ்டாண்ட் why God allows the problems. மேன்மைப்படுத்தாதபடிக்கு. மட்டுமல்ல, அந்த வார்த்தை என்னை நான் உயர்த்தாதபடிக்கு. என்னை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளையே, திரும்ப சொல்லுகிறேன், சூழ்நிலை அவரால் மாற்றக்கூடும், ஆனால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். The problems make the promise sweet. Problems makes the promise sweet. பிரச்சனைகள் தான் வாக்குத்தத்தங்களை இனிமையாய் மாற்றுகிறது. வாக்குத்தத்தங்கள் இனிமைதான், ஆனால் நம்முடைய பிரச்சனைகள் தான் அதை மாற்றுகிறது. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, அது என்னோட நீங்கும்படிக்கு நான் வேண்டிக் கொண்டேன். அவர் சொன்ன வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் தாங்கும். அடுத்த வார்த்தை அழகான வார்த்தை, அப்படிப்பட்ட நேரங்களில் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. ஆமென். ஏமாற்றங்களில், ஏளனங்களில், பிரயாசங்களில், பாடுகளில், விமர்சனங்களில் தெய்வம் சொல்லுகிறது அவருடைய வல்லமை உங்கள் மேல். அதனாலதான் we can go through and also grow through. அது இல்லை என்றால் முடியாது. அது அடுத்த வார்த்தை, என் பலவீனங்களை குறித்து, என் போராட்டங்களை குறித்து, என் பாடுகளை குறித்து, என் இல்லாமை குறித்து அதை பற்றி கவலைப்பட்டதில்லை. அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் மேன்மை பாராட்டுகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? 2:12 கூட ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தையிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்களிலும் நான் பிரியப்படுகிறேன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எதுல பிரியப்படுறோம்? வாழ்வு, உயர்வு, அந்தஸ்து, புகழ், பணம், இதுதான் பிரியப்படுறோம். ஆனா இவர் சொல்லுகிற வார்த்தை, அதாவது பலவீனங்களை பிரியப்படுறாராம், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்களில் நான் பிரியப்படுகிறாராம். எத்தனை A man has faced so many problems. ஆரம்பத்தில் சொன்னேன், மரணத்துக்கு சமீபமாய். அடுத்த ஒரு வார்த்தை 12:11 ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். நான் ஒன்றுமில்லை என்றாலும், உலகம் உங்களை ஒண்ணு இல்லை நினைக்குது, ஆனா தேவன் சொல்றாரு, நீங்கள் அன்பாவளே எல்லாருக்கும் எவருக்கும் குறைந்தவர்கள் அல்ல. ஒரு ஆமென் சொல்வீங்களா? நீங்கள் ஒன்றுமில்லாத இருந்தாலும் நீங்கள் எவருக்கும் குறைந்தவர்கள் அல்ல. எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, உடைய பாடுகளின் மத்தியில் ஆரம்பத்தில் சொன்னேன், the problems, the pain, ஒரே ஒரு வார்த்தை. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் ஒரு மனிதனை பெரிதாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்றால் அவன் அதிகமாக உபத்திரவம், பாடுகளை கடந்து செல்ல வேண்டும். இது A.W. டோசர் என்று சொன்ன ஒரு வார்த்தை. ஒரு மனிதனை தேவன் உயர்த்த வேண்டுமானால், பெரிதாக ஆஸ்வதிக்க வேண்டுமானால், அவன் அதிகமாக உபத்திரவத்திலும் பாடுகளுக்குள்ளும் கடந்து போக வேண்டும். ஒரு மாற்று வழி இல்லை. இப்படிப்பட்ட நேரங்களில் இந்த சூழ்நிலை தேவன் அனுமதிப்பதற்கு காரணம் என்னவென்றால், அவருடைய சாயலாக நம்மை மாற்றவே தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலை அனுமதிக்கிறார். ஆங்கிலத்தில் சொல்வாரானால், to develop the image of Christ. அந்த கிறிஸ்துவின் சாயல் உங்களிலும் நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே தேவன் பல நேரங்களிலே எதிர்மறையான காரியங்களை அனுமதிக்கிறார். இரண்டாவது காரணம் என்னவென்றால், அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மூலமாக அவருடைய முதற் பலனாய் நம்மை மாற்ற விரும்புகிறார்.
இன்றைக்கு முதற் பலனாய் நீங்கள் நானும் மாற வேண்டுமானால் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிச்சயம் நமக்கு அவசியம். நீங்கள் நானும் முதற்கனிகளாய் அளவிட்டால் தேவனுக்கு தரமான மனிதர்களாய் இருக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட வனாந்திரங்கள், இப்படிப்பட்ட எதிர்மறையான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறார். முதலாவது சொன்னேன், டு டெவலப் த இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட். இரண்டாவதாக, டு பி இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். இன்றைக்கு பிரபலமா இருக்கிற அத்தனை ஊழியர்களுமே நொறுக்கப்பட்டவர்கள் தான். நொறுக்கப்பட்டவர்கள், அடிக்கப்பட்டவர்கள், துன்புறுத்தப்பட்டவர்கள், நிந்திக்கப்பட்டவர்கள், பாடுகளை சகித்தவர்கள். எனவேதான் இன்றைக்கு அவர்கள் முதல் தரமா இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு அந்த முதல் தரம், அந்த முதன்மையா இருப்பதை பார்த்து அனைவருக்கு பொறாமை. நாள்தோறும் அவர்களை குறித்து வசைப்பாடுவது இல்லை என்பவர்கள். இவர்கள் எல்லாருமே இந்த வனாந்திரத்தின் வழியாய், இந்த கண்ணீரின் வழியாய், இந்த பள்ளத்தாக்கின் வழியாய், ஏளனங்கள் வழியாய், ஆரம்பத்தில் சொன்ன ரிஜெக்ஷன், புறம்பாக்கப்பட்டவர்கள், உறவுகளால், உலகத்தால், சொந்தங்களால் புறம்பாக்கப்பட்டவர்கள். அவர்களை தான் ஆண்டன்றைக்கு முன்னணியில வைத்திருக்கிறார். மூன்றாவது குறிப்பு என்னவென்றால், ஒவ்வொரு வாழ்வின் சம்பவங்களுமே நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் வசனம் போய் சொல்கிறது, ரோமர் 8:28, எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அவரிடம் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கு மனப்பாடமாய் தெரியும். ஆனால் அது கடந்து போகும்போதுதான் எவ்ரி ஈவென்ட்ஸ் ஆஃப் லைஃப், நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு சம்பவங்களும் திருமறை சொல்லுகிறது, அன்பார்களே, நன்மைக்கு ஏதுவாக. இது ஆங்கில மொழிபெயர்ப்புல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நேச்சுரலி இட் இஸ் பேட், ஸ்பிரிச்சுவலி இட் இஸ் குட். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் யாராய் இருக்க நம்மை விரும்புகிறாரோ அவராய் நம்மை மாற்றவே இந்த பாடலில் அனுமதிக்கிறார். அவன் யாரா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அவராய் மாற்றப்படுவதற்குத்தான் இந்த பாடுகள். சொல்ல இந்த வார்த்தை டிரான்ஸ்ஃபார்ம். முதல்ல சொன்ன டெவலப்பிங் தி இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட். இரண்டாவது, அன்பான டு பி ஃபர்ஸ்ட் பிளேஸ். மூன்றாவதாக சொல்கிறது டு டிரான்ஸ்ஃபார்ம் த பர்சன். அந்த நபரை அந்த தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றும்படியா. எனவே தான் 29 எழுதப்பட்டிருக்கிறது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானா இருக்கும் பொருட்டு. எல்லாருக்கும் முதன்மையா இருக்க விரும்புகிறார்கள். எல்லா ஊழியர்களுமே நடுவில் அமர வேண்டும், பாட வேண்டும், அவருக்கு வாய்ப்பு தர வேண்டும், சந்தர்ப்பம் தர வேண்டும். கவனிங்கள், அந்த முதற் பேராளம் இருக்க வேண்டுமானால் கவனிங்கள், இப்படிப்பட்ட பாடுகள் வழியாய், போராட்டங்கள் வழியாய், பிரச்சனை வழியாய், இரண்டாவது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. இரண்டாவது, தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு நம்மை முன்குறித்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு உங்களையும் என்னை முன்குறித்திருக்கிறார். நன்றாக கவனிக்க வேண்டும். தி இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட், அந்த சாயலுக்கு அவருக்கு முன்குறித்து விட்டார். இன்றைக்கு நம் யாருடைய சாயலும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். இந்த வாலிப பையன்கள் எல்லாம் பாருங்களேன், அவரை போல இவரை போல அந்த செய்ய அலங்காரம், இந்த செய்ய அலங்காரம், காலத்துக்கு ஏற்ற மாதிரி. அன்னைக்கு ஏழைகள்லாம் கிழிஞ்ச பேண்ட் போடுவாங்க, இன்னைக்கு பணக்கார பிள்ளைகள்லாம் கிழிஞ்ச பேண்ட் போடுறாங்க. காலங்கள் மாறுகிறது. அன்பான பிள்ளையே, அவருடைய சாயலுக்கு உன்னை முன்குறித்திருக்கிறார். அதை விரும்புங்கள். எல்லாருக்குள்ளேயும் ஒரு மன அழுத்தம் இருக்குது. நான் இப்படி சிவப்பா இல்லை, கருப்பா இருக்கிறேன், உயரமா இல்லை, குட்டையா இருக்கிறேன், ஸ்லிம்மா இல்லை, ரொம்ப குண்டா இருக்கிறேன். அது முக்கியம் அல்ல. தேவன் அவருடைய சாயலுக்கு முன்குறித்திருக்கிறாரு, அதுதான் முக்கியம். இந்த உலகத்துல வண்ணங்கள் பேசும், நித்தியத்துல எண்ணங்கள் பேசும். மீண்ட போதுமே
அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 043183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.